குட் மார்னிங். அதாவது மன வலிமையை அதிகரிக்க ஒரு மென்டலி ஸ்ட்ராங் பர்சன் டோன்ட் டூ அண்ட் டூ, எதெல்லாம் செய்வாங்க எதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத பற்றினதான் நம்ம வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொருத்தருமே தைரியம் மன வலிமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மன வலிமை மன தைரியம் இருந்தால் தான் எல்லாத்தையுமே நம்ம பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும் இல்லைங்களா? இப்போ வெற்றி அடைந்தவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க மன வலிமை உடையவங்களாக தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் வெற்றி அடைந்ததற்கான காரணங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருமே சொல்கிறதுக்கு ரெடியாகலாம் இருக்க மாட்டாங்க. அப்போ நம்மளுக்கு வெற்றி அடைகிறதுக்கான மன வலிமை எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நாம் எடுத்து வைக்கிற எல்லா செயல்களும் மன வலிமையோடையும் தைரியத்தோடையும் செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் சில டிப்ஸ், அதாவது படிக்கக்கூடிய பசங்களும் சரி, மேலே டெவலப் ஆகிட்டு இருக்கவங்களும் சரி, சில பாயிண்ட்ஸை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு டோன்ட் டூ எது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் இல்லைங்களா? மாற்றம் ஒன்று தான் மாறாதது. எந்த மாற்றம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். டெக்னாலஜி வைஸும் சரி, எல்லாமே இப்போ நம்ம பார்த்தோங்கன்னா ட்ரெஸ்ஸிங்லேருந்து எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்குது இல்லைங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எது எடுத்துக்கணும் அப்படின்னா, மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அப்போ மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த மனநிலையை நாம் வளர்த்துக்கணும் இல்லைங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை ஸ்கூல்லேயோ ஒர்க் பண்ணுறவங்க ஒரு 2 பேரை எடுத்துக்கங்களேன். அதில் சில ஆஃபீஸில் சில ரூல்ஸு சில எல்லாத்தையும் மாற்றுவாங்க, சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ சேஞ்ச் பண்ணும் பொழுது அதில் ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா அந்த சேஞ்ச் பண்ணுற மாற்றத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க. மாற்றத்தில் நாம் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம், அந்த ஒரு சேலஞ்சாக எப்படி நம்ம எடுத்துக்கிட்டு அதில் என்னம்மா நம்ம பண்ணலாம் அப்படின்னு அதை யோசிச்சுட்டு அதில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாற்றத்தை போயிட்டே இருப்பாங்க. அதில் இன்னும் ஒரு சாரார் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாற்றத்தை பிடிக்காது அவங்களுக்கு, அதை ஏற்றுக்கொள்ள அவங்க மனசு வராது. ஏன் மாற்றணும், இது நல்லா தானே இருக்குது அப்படின்னு அதுக்கு நிறைய அடுக்கிட்டே போவாங்க. அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாமல் புலம்பிகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த 2 பேரில் மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிறவங்க தானே தைரியசாலாவும் ஃபோக்கஸ் பண்ணி வெற்றியும் அடைய முடியும் இல்லைங்களா? அப்போ நம்ம அந்த புலம்புறதை விட்டுட்டு மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கிற தன்மையை வளர்த்துக்கணும் இல்லைங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது, நம்ம ரொம்ப உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிற தன்மை இருக்கணும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணர்ச்சிகளை யாரெல்லாம் கட்டுப்படுத்த முடியுதோ அவங்கெல்லாம் மன வலிமை உடையவர்களாக தான் இருப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ குடும்பத்திலேயே கூட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு குடும்பத்தில் 2 மருமகள் இருக்கிறாங்க, ஒரு மாமனார் மாமியார் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மருமகள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அதை மன வலிமையாக எடுத்துக்கிட்டு மாமனார் மாமியார் சொல்கிற பிரச்சனைகளோ அவங்களால வர்ற ப்ராப்ளங்களையோ அதை அவங்க அப்படி தான் அப்படின்ட்டு இவங்க வேலையில் இவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை அவங்க சொல்கிறதையோ அவங்க கரெக்ட் பண்ணுறதையோ அதை பெருசாக எடுத்துக்கிட்டு அவங்க கோபங்களும் வரும், அந்த பிரச்சனைகளுக்கு கவலைகள் நிறைய இருக்கும். அதெல்லாம் அதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அதை அப்படியே விட்டுட்டு அதை புலம்பாமல் அதை மற்றவங்கள்ட்ட அதை பற்றி பேசவே கூட மாட்டாமல் அவங்க வேலையில் அவங்க ஃபோக்கஸ் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னொரு தாரார் பார்த்திங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்ன பிரச்சனையை கூட கவலைப்பட்டுக்கிட்டு ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லி அங்கே சொல்லி அந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். அப்போ யாரால் மன வலிமை உடையவர்களாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அதை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடாது. ஒரு கோபம், அழுகை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த எமோஷ்னல்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குதோ அவங்க வலிமை உடையவர்களாக இருப்பாங்க. அப்போ 2வது பாயிண்ட்டாக நம்ம எமோஷ்னலை கட்டுப்படுத்தணும். 3வது பாயிண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலத்தை பற்றி யோசிக்காதே. இது டோன்ட் டூ தான். நம்ம கடந்த காலத்தை பற்றி யாரெல்லாம் அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களெலாம் நிகழ்காலத்தில் வாழ முடியாது, நிகழ்காலத்தை அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அவங்க ஒரு கடந்த கால சூழ்நிலை கைதியாக மாறிடுவார்கள். அதையே அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறதுனால நிகழ்காலத்தில் சின்ன சின்ன அனுபவங்களையும் சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட்டையும் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்போ நிகழ்காலத்தில் தானே நம்மளுக்கு ஃப்யூச்சரை
ஃபோக்கஸ் பண்ணி நம்ம முன்னேறத்துக்கு வழி. அப்போ அந்த நிகழ்காலத்தில் நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ண முடியும்? அப்போ கடந்த காலத்தை யோசிக்காதே. ஒரு மன வலிமையுடைய ஸ்ட்ராங்லி பர்சன் டோன்ட் டூ திஸ். அடுத்து 4th பாயிண்ட். 4th என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாற்ற முடியாததை பற்றி யோசிக்காதே. மாற்ற முடியாதது, மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு நம்ம சொல்கிறோம் தான், இல்லைங்கள. ஆனால் மாற்ற முடியாததுன்னு சில இருக்கும், அதை பற்றி யோசிக்காதே. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்வீங்க. ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களோ இல்லை அவங்களுடைய சில குணநலங்கள் இருக்கும். அது மாதிரி வீட்லேயே கணவன் மனைவி அவங்களுக்குன்னு சில குணநலங்கள் இருக்கும். இதெல்லாம் நாம் ஸ்டைலுக்கு நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்கும் பொழுது அதை நம்ம மாற்ற முயற்சி செய்யணும். இது அப்படி செய்யணும், இப்படி இரு, அப்படி இருங்கிற பொழுது அதெல்லாம் மாற்ற முடியாது. அவங்கவுங்களுடைய இயற்கையில் குணநலங்கள் இல்லையா, அதெல்லாம் நம்ம மாற்ற நினச்சினோம்னா நம்மளுக்கு ப்ரெஷர் தான் வரும், டென்ஷன் தான் வருதோ, வாக்குவாதங்கள் தான் வரும். அப்போ மாற்ற முடியாததை யோசிக்காதே, நாமளை மாற்றிக்கிங்க. உங்களால் மாற்ற முடிஞ்சதை மாற்றிக்கிட்டு அந்த எதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ அந்த 4th பாயிண்ட்டு, மாற்ற முடியாததை மாற்றாதே. இதையும் ஒரு மென்டலி ஸ்ட்ராங் பர்சன் டோன்ட் டூ. அடுத்து, அனைவரையும் திருப்திப்படுத்த நினைக்காதே. ஒரு வலிமையுடைய மனிதன் எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டான். யார் என்ன சொன்னாங்கங்கிறத காதில் வாங்கிக்காமல் அவங்களுடைய வேலையில் ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு ஸ்ட்ராங்லி பர்சன். பட் மற்றவங்க தான் கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினைப்போம். நம்ம 5 விரல்களும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல, 5 விரல்களுக்கும் ஒரு தன்மை இருக்கும். அதை மாதிரி தான் மனிதர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கும். அதை நம்ம மாற்றவே முடியாது. அப்போ மாற்ற முடியாததை மாற்ற நினைக்காதே அப்படிங்கிறது தான். அடுத்து, அனைவரையும் திருப்திப்படுத்த நினைக்காது. எல்லாரையுமே நம்ம திருப்திப்படுத்த நினைக்கக்கூடாது இல்லைங்களா. இப்போ நம்மளே ஒரு சமையல் செய்வோம். அந்த சமையல் செய்கிறது நாம் சமையல் நல்லா தெரிஞ்சவங்களாகவும் இருப்போம், நல்ல விதமாக சமைச்சும் இருப்போம், அது டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே ஒரு குடும்பத்தில் ஒரு 3 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒருத்தருக்கு நல்லா இல்லைம்பாங்க, ஒருத்தர் நல்லா இருக்குது சூப்பராக இருப்பாங்க, ஒரு சுமாராக இருக்குமாங்க. அப்போ ஒரே அந்த சமையல் தான் வெவ்வேறு டேஸ்ட் இருக்குது இல்லைங்களா. அப்போ நாமளை ஐயோ இப்படி இன்னொருத்தவங்களை திருப்திப்படுத்தணுமே நம்ம சமையலை மாற்றி செஞ்சோம்னா அந்த சமையலே சுத்தமாக எல்லாருக்குமே பிடிக்காத நிலைமைக்கு வரும். அப்போ நம்ம எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியாது இல்லைங்களா. அதை நம்ம கான்செப்டில் வச்சுக்கணும். அது ஒரு பாயிண்ட்டு. 5வது பாயிண்ட்டு. இப்போ 6வது நம்ம என்ன சொல்லலாம்னா, முடிவிலிருந்து பின்வாங்காது. எந்த ஒரு முடிவு நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் 1000 முறை யோசிக்கலாம், அதை டிஸ்கஸ் பண்ணலாம், மற்றவங்க கருத்துக்களுக்காக நம்ம அதை மாற்றிக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் ஒன்று முடிவு பண்ணிட்டோம்னா அதிலேருந்து நாம் பின்வாங்கவே கூடாது. அதில் உறுதியாக இருக்கணும். அதில் நிறைய ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணணும். அதை நம்ம பின்வாங்கக்கூடாது. அதான் முடிவிலிருந்து பின்வாங்கக்கூடாது. ஒரு மென்டலி ஸ்ட்ராங் பர்சன் டோன்ட் டூ திஸ். இதை செய்ய மாட்டாங்க. அப்புறம் உன்னை பார்த்து பரிதாபப்படாது. இதான் 7வது பாயிண்ட். என்னன்னா, இப்போ சில பேர் ஒரு சின்ன விஷயம் செஞ்சுருப்பாங்க, அதில் தோல்வி ஆகிருக்கும். உடனே எனக்கு லக்கு இல்லை, நான் ரொம்ப பாவம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இப்படி தான் பரிதாபம் வர்றது. இது பரிதாபப்படுறது கூடாது, பரிதாபப்படவே கூடாது. ஒரு தோல்வி அது நம்மளுக்கு வெற்றிக்கான முதல் படியாக நினச்சிக்கிட்டு அதில் என்னென்ன ஃபால்ட்டெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு அதை கரெக்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் அப்புறம் ஒரே மாதிரியான தவறுகளே செய்யக்கூடாது. 8வது பாயிண்ட் என்னென்னா, இப்போ ஒரு தவறு செஞ்சிட்டோம், ஒரு முறை நம்ம என்ன செஞ்சதுனால நம்மளுக்கு தோல்வி வந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதே தவறை திரும்பியும் செய்யக்கூடாது. இல்லை நம்ம இந்த தடவை செஞ்சு நான் சரியாக்கிடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்போ அது ஒரு தவறு தான். அந்த ஒரு தவறை திரும்பவும் செய்யாமல் பார்த்துக்கணும். இதுவும் தான் ஒரு ஸ்ட்ராங்லி மென்டலி ஸ்ட்ராங்காக மன வலிமை உடையவங்க இதையும் செய்ய மாட்டாங்க. ஒரு திரும்பவும் செய்த தவறுகளே செய்ய மாட்டாங்க. தனிமையை யோசித்துப்பார், தனிமையை விரும்பு அப்படிங்கிறது. தனிமை வந்துருச்சு ஒரு டைம், சம்டைம்ஸ் நம்ம தனிமையில் தான் இருக்கணும் அப்படிங்கக்குள்ளே ஐயோ நான் தனிமையாக இருக்கனே, எனக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிறத புலம்பாமல் அந்த டைமில் நாம் என்னென்னலாம் நம்ம அந்த டைமில் நம்மளுடைய வெற்றிக்காக என்னென்னலாம் முயற்சி செய்யலாம், படிக்கிறதுக்கு என்ன பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம், நம்ம லைஃப்பில் என்னென்னலாம் திங்க் பண்ணலாம், என்ன கவிதை தோணலாம், கட்டுரை எந்த மாதிரி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதை நம்ம பயன்படுத்திக்கிற அளவுக்கு அதை நம்மளை வச்சுக்கணும். அப்போ தனிமையை வெறுக்காதே, ரசித்துப்பார் அப்படிங்கிறது தான். இதுவும் ஒரு மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சன், மன வலிமை உள்ளவர்கள் இதை தனிமையை விரும்புவாங்க. அடுத்தவர்களை சார்ந்து இருக்காதே, இதுவும் ஒரு பாயிண்ட் தான். அடுத்தவங்களை எப்படி நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னம்னா,
எல்லா விஷயத்துக்கும் நம்ம சார்ந்து இருந்துட்டோம்னா நம்மளுடைய நாலேஜை நம்ம எப்போ தான் நம்ம டெவலப் பண்ணிக்கிறது, நம்மளுக்கு தெரியும் அந்த செயலை நம்ம எப்படி செஞ்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது, எப்படி கற்றுக்கிறது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நிறைய பேர் மற்றவங்கள சார்ந்து இருப்பாங்க. அப்போ மன வலிமையுடையவங்களாக இருக்காங்க, சார்ந்து இருக்காமல் அவங்களே அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு முன் வரணும். அப்போ அடுத்தவர்களை சார்ந்து இருக்காதே. அப்புறம் உடனடியாக பலனை எதிர்பார்ப்பாங்க. இன்றைக்கி செஞ்சு எனக்கு இல்லை, ஐயோ நான் செஞ்சுட்டேனே எனக்கு பலன் இல்லையேங்கிறத பலன் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க, பலன் கிடைக்கும். பலனை எதிர்பார்த்துட்டே பலனை செஞ்சோம்னா நாம் செய்கிற வேலையில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடும். அப்போ பலன் லேட்டாக கிடைச்சாலும் அதை எதிர்பார்க்காம இருக்கணும். இதுவும் ஒரு மன வலிமையுடையவர்கள் செய்யக்கூடிய ஒன்று. அடுத்து, பொறாமைப்படாதே. இதுவும் பெரிய முக்கியம். நாம் ஒருத்தவங்களை பார்த்து அடுத்தவங்களெல்லாம் பார்த்து இவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க முன்னேறுறாங்க, அவங்க முன்னேறுறாங்க, நம்ம மட்டும் முன்னேறலையேன்னு பார்த்து மற்றவங்கள பார்த்து கற்றுக்கலாம். அவங்கள பார்த்துட்டு அவங்கள மாதிரி நம்மளும் வரணும்னு நினைக்கலாம். அது ஓகே. ஆனால் அவங்கள பார்த்து பொறாமப்பட்டு புழுங்கினோம்னா நாம் செய்கிற வேலையில் ஃபோக்கஸ் ஆக முடியாது. அப்படியே மனம் உடஞ்சி போயிடுவோம். மனம் கீழ் நோக்கி தான் போயிட்டுருக்கோம் இல்லையா, நம்மளோட திறமைகளை வெளிப்படுத்த முடியாது. அப்போ பொறாமைப்படாதே. இவ்வளவும் இருக்குது. இப்போ இந்த 12 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த 12 பாயிண்ட்ஸுமே ஒரு நல்ல மென்டலி ஸ்ட்ராங்காக உள்ள பர்சன், மன வலிமை உடையவர்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அவங்க தைரியசாலியாக இருப்பாங்க. அப்போ நாமளும் தைரியசாலியாக இருக்கணும், மன தைரியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் நிச்சயமாக நம்ம ஃபாலோ பண்ணியே தான் ஆகணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மன வலிமை தானாகவே வந்துடும். தைரியம், மன வலிமையெல்லாம் நம்மளுடைய ப்ராக்டிஸ் தானே வழிய அது நம்மளுக்கு பிறவி குணமோ இல்லை நம்மளால் முடியாதுங்கிற அந்த எண்ணங்கள் தான். புரியுதுங்களா? அப்போ நாம் அதை ப்ராக்டிஸ் பண்ண மன வலிமை, மன தைரியம் நமக்கு வந்துடும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம மனதைரியோட படிக்கிற மாணவர்கள்லாம் உங்கள் மன தைரியத்தை வளர்த்துக்கணுன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய மன தைரியம் அழகாக வளர்ந்துடும். இது படிக்கிற பசங்களுக்கு, இல்லை காலேஜ் பசங்களுக்கு, இல்லை வேலை தேடி போயிட்டு இருக்க பசங்க, மாணவி எல்லா செல்வங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் மன தைரியத்தை வளர்த்துக்கொண்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். நன்றி.